சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு பொதுமக்கள் அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி மக்களுடைய அடிப்படை வசதிகளை முன்னுரிமை கொடுத்து அதை ரெண்டு கட்சியும் ஒரு நட்புறவா அதை ஏத்துக்கிட்டு மக்களோட அடிப்படை வசதிகளும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சா நிச்சயம் சட்டசபையில ஒரு நல்ல ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்ற ஒரு தருணம் தெரியுது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இரண்டு பேருமே மக்களுக்கு முற்றிலும் ஒரு உதவிகரமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களை தான் ஆட்சிக்கு அமைக்கப்பட்டு இருக்கோம். ஏனென்றால் கல்வி என்பது அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டும். இதில் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இதுவரை கொடுத்த இலவச திட்டங்கள் எல்லாமே கொடுத்த மாதிரியே இருக்கட்டும். அதை அவங்களுடைய நம்பகத்தன்மைக்காண்டி செயல்படுத்தினாலும் இனிமே வரக்கூடிய காலங்களில் இலவசங்களை பெரிய அளவில் தவிர்த்துட்டு அதை வாங்கக்கூடிய அளவிற்கு மக்களுடைய திறனை பெரிதாக்கணும். அதுதான் என்னோட ஒரு கருத்து. எதிர்கட்சியோ சரி இல்லை ஆளுங்கட்சியோ சரி ஏனாலும் மக்களுக்கு இது பணம் நினைக்கிறத விட தனக்கு தனி மனிதனுக்கு என்ன செய்யும் அவங்க யோசித்தாலே மக்கள் நல்லாவே இருப்பாங்க. இப்போ நம்ம கல்வி தான் எதெல்லாம் இலவசம் இல்லையோ அதெல்லாம் இலவசமாக கொடுத்துட்டாங்க. எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம மக்கள் கிடைக்காம போயிடுச்சு. இப்போ நீங்கள் ₹1 வீட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க. மக்களுக்கு அதெல்லாம் உதவியாக தான் இருக்குது. அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். அது எங்களுக்கு உண்மைதான். அவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் இருந்தால் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அவங்க ரெண்டு பேர் என்னதான் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டாலும் எங்களுக்கு மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்.